5 வாக்காளர்களுக்காக வாக்குச்சாவடி அமைக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறிய பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்தனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட மேகமலை வனத்தில் உள்ள வெள்ளிமலை பெயர் பலகையிலிருந்து கரடுமுரடான 7 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து சென்றால் வெள்ளிமலை மலை கிராமத்தை அடையலாம். 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த இந்த கிராமத்தை சுற்றியிருந்த வனத்தின் வளங்களை பயன்படுத்த பல கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்தது. இதனால் வாழ்வாதாரம் இழந்த மக்கள் வெள்ளிமலையை விட்டு படிப்படியாக வெளியேறி மலையடிவாரங்களில் உள்ள ஊர்களை நோக்கி சென்று விட்டனர். புதிய தலைமுறையிடம் பேசிய வெள்ளிமலை மலை கிராமத்தில் வசிக்கும் 5 வாக்காளர்களில் ஒருவரான செந்தில் மீண்டும் தங்கள் பகுதிக்கு வருவதற்கு அரசு சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாலை வசதி இல்லை, மின்சாரம் இல்லை, அர்ஜென்ட் எமர்ஜென்சி போய் வர்றதுக்கு ஃபாரஸ்ட் ரொம்ப கடுமையாக 6 to 6 தான் வர முடியும். ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே வர முடியாது. 500 ஓட்டுக்கு மேலே இருந்துச்சு. வசதி வாய்ப்பு குறைஞ்சனால, சாலை வசதி, மின்சார வசதி குறைஞ்சனால ஆளு வெளியேறிட்டாங்க. வெள்ளிமலையில் உள்ள இந்த கட்டடம் வெறும் பள்ளி கட்டடம் மட்டும்தான். மாணவர்கள் யாரும் இங்கு வருவது இல்லை. இந்த பள்ளிக்கூடம் தான் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குச்சாவடி மையமாக செயல்படுகிறது. மேலும் மலைக்கு நடுவில் இருக்கும் தங்கள் கிராம பகுதிக்கு தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி மையம் அமைப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பெருமிதம் தெரிவிக்கும் இந்திய ஜனநாயகத்தின் அங்கமான 5 வாக்காளர்களும் தங்களது உறவினர்கள், நண்பர்கள் இந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா?